வெளியே சொல்லாதே. அமைதியாக இந்த 10 விஷயங்களை செய்யுங்கள். பழைய இந்தியாவில் மக்களின் மனதை மாற்றிய ஒரு ஞானி இருந்தார், சாணக்கியா. அவர் ஒரு நாள் மரத்தடியில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரிடம் பல இளைஞர்கள் வந்து கேட்டார்கள், ஏன் சிலர் அமைதியாக இருந்தும் பெரிய வெற்றி பெறுகிறார்கள்? சாணக்கியர் மெதுவாக சிரித்தார். அவர்கள் வெளியே சொல்லாமல் உள்ளே வேலை செய்கிறார்கள் என்று ஆரம்பித்தார். 1. இலக்கை வெளியே சொல்லாதே. உன் இலக்கு பெரியதானால் அதை எல்லாரிடமும் சொல்ல வேண்டாம். விதை மண்ணுக்குள் இருக்கும்போதுதான் அது மரமாகிறது. ஒரு இளைஞன் தினமும் எல்லாரிடமும் நான் பெரியவனாகப் போறேன் என்று சொன்னான். ஆனால் வேலை செய்யவில்லை. மற்றொருவன் அமைதியாக கற்றுக்கொண்டான். பல வருடங்கள் கழித்து வெற்றி பெற்றது. 2வது இளைஞன். 2. சிறிய முன்னேற்றம் பெரிய வெற்றி ஒரு நாளில் வராது. அமைதியாக தினசரி சிறிய முன்னேற்றம் செய். துளி துளியாக விழும் நீர் கூட கல்லை துளைக்கும் என்று அவர் சொன்னார். 3. பணம் சேமிப்பு. நீ சம்பாதிப்பதையெல்லாம் காட்டாதே. சிலதை சேமி. அமைதியாக சேமி. அமைதியாக சேமித்தவன்தான் கஷ்ட காலத்தில் தலையை உயர்த்தி நிற்பான். 4. திறன் வளர்ப்பு. புதிய திறன்களை யாருக்கும் தெரியாமல் கற்றுக்கொள். ஒரு நாள் அதுவே உன் ஆயுதம். அவர் சந்திரகுப்த மௌரியாவை எடுத்துக்காட்டாக சொன்னார். அவரை அமைதியாக பயிற்சி செய்து பேரரசனாக்கினார். 5. செலவு கட்டுப்பாடு. காட்டிக்கொள்வதற்காக செலவு செய்யாதே. அமைதியாக வாழ்ந்தவன்தான் செல்வந்தன். 6. உடல் நலம். உடம்பை கவனிப்பது. யாருக்கும் தெரியாமல் செய்யும் முதலீடு. அமைதியாக உடற்பயிற்சி செய்தவன்தான் நீண்ட காலம் உழைக்க முடியும். 7. நல்ல பழக்கங்கள். பழக்கங்கள் சத்தம் போடாது, ஆனால் வாழ்க்கையை மாற்றும். காலை எழுவது, படிப்பது, இவை அமைதியான வெற்றிகள். 8. நேர ஒழுக்கம். நேரத்தை வீணாக்காதே. அமைதியாக நேரத்தை கட்டுப்படுத்து. நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது என்றார். 9. அறிவு சேர்த்துக் கொள்ளுதல். புத்தகம் படிப்பது வெளியே தெரியாது, ஆனால் உள்ளே மனிதனை மாற்றும். 10. முடிவுகளை மட்டும் காட்டு. இறுதியாக சாணக்கியர் சொன்னார், சொல்லாதே, செய்யு. முடிவு வந்த பிறகு உலகமே கேட்கும். அவரது வார்த்தைகள் கேட்ட இளைஞர்கள் அமைதியாக சென்றார்கள். அவர்கள் பேசவில்லை, ஆனால் தினமும் செயல்பட்டார்கள். ஆண்டுகள் கழித்து அந்த இளைஞர்களே பெரிய வெற்றி பெற்றார்கள். சாணக்கியர் சொன்னது உண்மை. அமைதியாக உழைத்தவன் ஒரு நாள் சத்தமாக வெற்றி பெறுவான்.